அண்ணா என்னண்ணா பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ தேன் பேக் பண்ணிட்டு இருக்கோங்க. நம்ம இன்னைக்கு ஒரு நாள் வந்து ஆர்டர் ஃபுல்லாக இது இவ்வளோ ஆர்டரா? இவ்வளோ ஆர்டர் நம்ம கஸ்டமர்ஸ் பேக் கொடுத்துருக்காங்க, ஆர்டர் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஆனால் எப்படிண்ணா நீ இவ்வளோ ஆர்டர் பண்ணுறாங்க? ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா காட்டு தேன் மலையிலேருந்து எடுத்து விற்கிறோம். இது அதனால நம்ம கஸ்டமர்ஸ் 7 வருஷமா விற்கிறோம். ஸோ 7 இயர்ஸாக நமக்கு வர கஸ்டமர்ஸ் இந்த ஒருத்தர் சொல்லி வேர்ட் ஆஃப் மவுத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. ஸோ மட்டும் ஒரிஜினல் தேன் மட்டுமே கிடைக்கிறதுனால கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வாங்குறாங்க. ஓகே. ஆனால் அந்த ஒரிஜினல் தேன் எப்படிண்ணா உங்களுக்கு கிடைக்குது? இப்போ ஆதிவாசிகளை வேலைக்கு வச்சு கொடைக்கானல் சரௌண்டிங்ஸில் ஒரு 100 கிராமம் இருக்குது. ஓகே. எல்லாமே தேன் எடுக்கிறது தான் தொழிலே. அவங்களை வேலைக்கு வச்சு அங்கேருந்து தேன் எடுத்து அதை ஃபில்டர் பண்ணி பேக் பண்ணி விற்கிறோம். அவ்வளோ. ஓகே. அவங்கள்ட்ட வந்து நீங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணிட்டீங்க. ஆமாம். ஆனால் இப்போ இந்த ஒரிஜினல் ஹனிக்கும் இந்த டூப்ளிகேட்ல ஹனிலாம் வைக்கிறாங்களே, அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு? அது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் ஹனியில் இந்த மரத்துலேருந்து அந்த அடையை வெட்டுவோம். அதுபோக கீழே குஞ்சு அடை இருக்கும். ஓகே. அதோட ஃபேமிலி அந்த குஞ்சு அடையை வெட்டி கீழே போட்டுருவோம். ஓகே. அதில் ஒன்றும் தேன் இருக்காது. அதை எடுத்துகிட்டு போய் வச்சு அது மேலே சக்கரைப்பாக ஊற்றி ரோட்டில் விற்றுட்டு இருக்காங்க. ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் தேனடை. ஓகே. இப்போ இதுக்கு கீழே குஞ்சு ராட்டு இருக்கும். அதை வந்து வெட்டி அது கீழே போட்டுருவோம் நாங்கள். அதை எடுத்துகிட்டு போய் அவங்க சக்கரைப்பாக மேலே ஊற்றி வச்சு வித்துட்டு இருக்காங்க. அது வந்து ஆக்சுவலி ஃபேக் ஹனி. ஆமாம், ஃபேக் ஹனி. ஓகே. அந்த ஃபேக் ஹனிக்கும் ஒரிஜினல் ஹனிக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? ஃபேக் ஹனி பார்த்தீங்கன்னா வருஷம் பூரா ஒரே மாதிரி இருக்கும். ஒரே கலரு, ஒரே டேஸ்ட்டு, ஒரே மாதிரி இருந்துட்டு இருக்கும். ஒரிஜினல் ஹனி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு கலர் ஒரு டேஸ்ட் இருக்கும். 2 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வேறு கலர் வேறு டேஸ்ட் இருக்கும். அதுக்கு 2 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா திருப்பி வேறு கலர் வேறு டேஸ்ட் இருக்கும். கலர் மாறிட்டே இருக்கும், டேஸ்ட் மாறிட்டே இருக்கும். ஓகே. இப்போ வந்து இந்த ஒரிஜினல் அணிக்கும் டூப்ளிகேட் அணிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் டெஸ்ட் பண்ணி காட்ட முடியுமா? டெஸ்ட் பண்ணி காட்டுறோம். வந்து ஒரிஜினல் பாலப்பூ தேன் இது. இதுங்களா? தேனே ஆரஞ்சா இருக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை கிடைக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் பாலப்பூன்னு பூ பூக்கும். ஓகே. அந்த பூ பூக்கும் போது மரத்தில் ஏறி அறுத்தீங்கன்னா இந்த மாதிரி தேன் வரும். தேனே ஆரஞ்சு கலர்ல இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கொம்பு தேன். அந்த அடையோட இருக்கு, குச்சியோட. ஓகே. பாருங்க, இதெல்லாம் கூட குச்சியோட தான் இருக்கு. இந்த மாதிரி ஆக்சுவலி இதெல்லாம் வந்து நீங்க இது பண்ணது? ஆமா, நாங்கள் ஃபாரஸ்ட்ல எடுத்தது. இதை கட் பண்ணி காமிக்கிறோம். உள்ள ஹனி இருக்கும், நீங்களே பாருங்க. காட்டுங்க. ஆக்சுவலி கட் பண்ணும்போதே ஹனி அப்படியே வருது. ஆமா, ஹனி வரும். பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி உள்ள இது பிளாக் கலர்ல இருக்கு. அது குச்சி. இந்த குச்சி. அந்த குச்சி அவ்வளோதான். இந்த பாருங்க, தேன் வருது பாருங்க. பார்க்க செம்மையா இருக்குண்ணா. தேன் இருக்கு பாருங்க. ஆக்சுவலி இதுதான் தேன். இந்த தேன் தான் நம்ம விற்கிறோம். பார்த்தீங்கன்னா இதை அப்படியே ஃபில்டர் பண்ணி விற்றுருவோம். அவ்வளோதான். பார்க்கும்போது சூப்பராக இருக்குண்ணே. இது சும்மா ஃபில்டர் பண்ணி ஓகே பாட்டில் பண்ணி விற்றுருவோம். அவ்வளோ, வேறு எதுவுமே கிடையாது. சீசனுக்கு ஏற்ற மாதிரி கலர் மாறிட்டே இருக்குங்க. இந்த கலர் தான் கிடையாது. பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் தேன். ஒரிஜினல் பாலப்பூ தேன். பாலப்பூ சீசனில் எடுக்கிறது கொடைக்கானலில். நம்ம ஃபஸ்ட்டு டூப்ளிகேட்டை வந்து தண்ணியில் ஊற்றுறோம். நீங்களே பாருங்கள். ஓகே. இது டூப்ளிகேட்டுங்களா? இது டூப்ளிகேட்டு. ஓகே. இப்போ கீழே போய் கரையாமல் நிற்கிது பார்த்தீங்களா? ஆமாம். ஆக்சுவலி கீழே போய் கரையாமல் நிற்கிது. கீழே போய் கரையாமல்னா ஒரிஜினலும்பாங்க. ஆமாம். ஆக்சுவலி நிறைய பேர் வந்து அப்படி தான் சொல்லுவாங்க. டூப்ளிகேட் வந்து பாருங்க, கீழே கரையாமல் நிற்கிது. அப்படியே தான் நிற்கிது. ஒன்றும் இல்லை. சரிங்களா? இப்போ ஒரிஜினல் ஊற்றுனா அதுவும் கீழே போய் கரையாமல் நிற்கும். நீங்களே பாருங்கள். ஆக்சுவலி ஒரிஜினல். இது ஒரிஜினல் காட்டுதல் பாலப்பூ தேன். சேம். இதுவும் அதே மாதிரி. இதுவும் அதே மாதிரி நிற்கும். அதே மாதிரி ரெண்டுமே ஒரே மாதிரி நிற்கும். தேன் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால 2 தேனுமே கீழே போய் ஊற்றுனா கரையாமல் நிற்கும். அவ்வளோ. இது வந்து டெஸ்ட் கிடையாது. இந்த டெஸ்ட்லாம் தேன்லாம் கண்டுபிடிக்க முடியாது. இது சும்மா நம்மளை ஏமாத்துறதுக்காக பண்ணுற ட்ரிக்ஸ். அவ்வளோதான். தீக்குச்சியில் எரியுமான்னு பார்ப்பாங்க. ஒரிஜினல் தேன் எரியுமா, டூப்ளிகேட் தேன் எரியுமான்னு பார்ப்பாங்க. டூப்ளிகேட் தேன். ஓகே. இது வந்து தொட்டுக்கிறேன் நான். ஓகே. பாருங்க. நல்லா எரியுது பாருங்க. ஆமாம், எரியுது. பாருங்க. இப்போ ஆக்சுவலி நார்மலாக இப்போ இது தீக்குச்சி எரிய வச்சாலே எரியும் தானே? ஆமாம். தேன் வந்து எல்லா தேனுமே எரியும். டூப்ளிகேட் தேனும் எரியும், ஒரிஜினல் தேனும் எரியும். ஓகே. இப்போ இந்த ஒரிஜினல் தேன் இப்போ இது எரியுமா? அது எரியும். இந்த காமிக்கிறேன். இதையும் வச்சு காமிங்க. ஆக்சுவலி இது ஒரிஜினல் தேன். இதையும் நான் எரிய வச்சு காமிக்கிறேன். ஓகே. ஒரிஜினல் தேனும் எரியும். பார்த்தீங்களா? சேம் அதே மாதிரி தான் எரியுது இதுவும். ஆமாம், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் எரியும். அப்புறம் இந்த பேப்பரில் டெஸ்ட் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா பேப்பரில் வந்து பின்னாடி வருதான்னு பார்ப்பாங்க. ஓகே. ஹனி ஊற்றினா பின்னாடி வருமாட்டா? அதெல்லாம் வராது. எந்த தேன் ஊற்றினாலும் வராது ஆக்சுவலாக. இந்த டூப்ளிகேட் ஊற்றுறோம். நீங்களே வச்சு காட்டுங்க. டூப்ளிகேட் ஊற்றுறோம் பாருங்கள். ஓகே. இந்த மாதிரி தேய்ச்சிடுவாங்க. சரி. தேய்ச்சிட்டா பின்னாடி வருதுன்னு காமிப்பாங்க. நார்மலாக ஒரு ஈரப்பதமாக இருந்தாலும் பின்னாடி வரும் தானே? வரும். ஆனால் இது வரலையே. வரல. அதான் டூப்ளிகேட் தேன். ஒரிஜினல் தேன். இங்கே பாருங்க, இங்கே ஊற்றுறேன். இல்லையா? இதுக்கும் வரல, அதுக்கும் வரலையா? ரெண்டுக்கும் வராது. பின்னாடி வராது. ரெண்டுக்கும் இந்த டெஸ்ட்லலாம் கண்டுபிடிக்க முடியாது. உண்மை என்னன்னா லேப்ல தான் கண்டுபிடிக்க முடியும். லேப்லையா? லேப்ல பார்த்தீங்கன்னா FIECHE
ஃபீசிஸ் டெஸ்ட் ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே. தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி இருக்கீங்க 2 கிலோமீட்டர்ஸில், நீங்கள் அதில் கொரியரில் கூட அவங்கள்ட்ட அந்த டெஸ்ட் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கால் பண்ணி ஒரு 50 கிராம் சாம்பிள் அவங்களுக்கு அமுச்சு வச்சுட்டு, அங்கே வந்து இருக்கிறதுலே ரொம்ப கம்மி யார் வேணால் டெஸ்ட் பண்ணிக்கலாம். 235 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்களாம் இப்போ அங்கே டெஸ்ட் பண்ணுறோம். ஃபார்மர்ஸுக்கு எங்களுக்கு 235, மக்களுக்கு டெஸ்ட் பண்ணாலும் 235 தான். வெளியே எதே டெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு 1000 ரூபாயிலிருந்து 1500 வரைக்கும் ஆகும். சரிங்களா? ஓகே. இப்போ இது 235 அவங்க டெஸ்ட் பண்ணி நெகட்டிவ்னு ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. ஃபீசிஸ் டெஸ்ட் FIECH கூகுள்லேயும் டைப் பண்ணி பார்க்கலாம். ஃபீசிஸ் டெஸ்ட் ஃபார் ஹனி அடல்ட் டெஸ்ட் பண்ணிச்சிங்கன்னா, ஆமாம் இது ஹனி கலப்படம் இருக்குன்னு பார்க்குற டெஸ்ட்னு சொல்லி கூகுள்லேயே வந்துடும் உங்களுக்கு. இந்த டெஸ்ட் வந்து பண்ணீங்கன்னா நெகட்டிவ் ரிப்போர்ட் வந்துச்சுன்னா அந்த ஹனி வந்து பியூர், பாசிட்டிவ்னு வந்துச்சுன்னா அந்த ஹனி பியூர் இல்லை. இவ்வளோதான் விஷயம். அந்த ஒரு டெஸ்ட்டில் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகே. மற்ற எந்த இந்த மாதிரி தீக்குச்சி இது பண்ணுற வீட்டில் பண்ணுற எந்த டெஸ்ட்லையுமே கண்டுபிடிக்க முடியாது. இது சும்மா அப்போதைக்கு பண்ணி காமிச்சு விற்கிறதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக், அவ்வளோதான். ஜஸ்ட் சும்மா. ஆமாம், ஏதோ ஒன்று பண்ணி காமிச்சா மக்கள் அதை ஏமாந்துடுறாங்கல்ல, அவ்வளோதான். அந்த மாதிரி நான் உங்களுக்கு ஹனி எப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்து வாங்குறதுன்னு சொல்லி தரேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் காட்டு தேன். பார்த்தீங்கன்னா லைட் உள்ளே போகாது. சரிங்களா? லைட் உள்ளே போகாதுன்னு எப்படி? இப்போ லைட் இப்படி அடிக்கிறேன், வாட்டருக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களால் பார்க்க முடியாது. ஓ, ஆக்சுவலி அது ஒரு மங்களா. அவ்வளோதான் தெரியும், பெருசாக தெரியாது. ஓ, அது மாதிரி அவருக்கு கலராக இருக்குது. ஆக்சுவலி அந்த சைடு தான் லைட் வந்து, சைடு லைட்டே வரல. வராது. ஆமாம், லைட் வராது. ஓ, ஆக்சுவலி இப்படியும் பார்த்து வாங்கலாமோ? இது கூட இதாக இருக்கிற ஒரே மெத்தட் மக்களுக்கு. இது வந்து பாருங்க, இதுவும் காட்டு தேன் தான். ஓகே. இது ஒரு கலர்ல இருக்கு, இது ஒரு கலர்ல இருக்கு பாருங்க. ஆமா, டிஃபரெண்டா இருக்கு. இது எல்லா பூலேருந்து எடுத்தது, எல்லா பூ சீசன்ல இருந்து எடுத்தது. ஓகே. இது வந்து ஒரு 2 months முன்னாடி எடுத்தது. இது இப்போ வரது. 2 months முன்னாடி பாலப்பூ சீசன் வந்துட்டு இருந்துச்சு. அந்த கலர் பாருங்க, இப்போ இந்த கலர் பாருங்க. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா திருப்பி ஜனவரி மாசம் இதுவும் வேற கலர்ல வரும். ஓ, ஆக்சுவலி சீசன் பை சீசன் வந்து மாறிட்டே இருக்கும். கலர் சேஞ்ச் இருந்துட்டே இருக்கும். நம்ம வந்து கலரை வச்சு தேன் வந்து இது பண்ண முடியாது. நீங்க எத்தனை வருஷமா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 7 இயர்ஸா சேல் பண்றேன். 2017ல இருந்து அப்ப ஆரம்பிச்சோம். ஓகே. இது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டில வந்து தேனி வளர்ப்பு கோர்ஸ் எடுப்பாங்க. ஓகே. தேன் விற்கிறது முடிவு பண்ணப்பறம் அதை முழுசா தெரிஞ்சுக்கிட்டு விற்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அந்த கோர்ஸ் போனேன். ஆமா, இதுக்குன்னு கோர்ஸ் போயிருக்கேன். தேனி எப்படி வளர்க்கறது, எப்படி டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்க, அங்கேயே டெஸ்ட் பண்ணி காமிப்பாங்க. அனிலின் குளோரைட்னு ஒரு கெமிக்கல் இருக்கு. அந்த கெமிக்கலை வந்து தேன் மேல 2 சொட்டு விடுவாங்க. கலர் மாறிடுச்சுன்னா டூப்ளிகேட் தேன். தேனோட கலர்லேயே என்ன கலர்ல உங்கள்கிட்ட கொடுத்தாங்களோ அதே கலர்ல இருந்துச்சுன்னா ஒரிஜினல் தேன். அதுக்கு வேற டெஸ்டிங் வர. ஆமா, அந்த டெஸ்ட் தான் ஃபீசிஸ் டெஸ்ட்னு பேரு. அதுல யூஸ் பண்ற கெமிக்கல் பேர் அனிலின் குளோரைடு. அந்த டெஸ்ட்டுக்கு பேர் ஃபீசிஸ் டெஸ்ட்னு பேரு. இந்த டெஸ்ட் வந்து அக்ரில வந்து பண்ணி காமிப்பாங்க. நீங்க இந்த பிசினஸ் பண்றதுக்கு முன்னாடி இதுக்கு ஏத்த கோர்ஸ் எல்லாம் படிச்சு முடிச்சிட்டு தான் பண்றீங்க? ஆமா, ஒன்னு பண்ணனும் முடிவு பண்ணப்ப அது முழுசா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுவோம். நான் கோர்ஸ் முடிச்சிட்டு உடனே பண்ணல, ஒரு 6 மாசம் இதுல ரிசர்ச் பண்ணேன். மார்க்கெட் ரிசர்ச், தேனுக்கு எந்த அளவுக்கு இது இருக்கு, தேவை இருக்கு, ஒரிஜினல் தேனுக்கு இதெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு அப்புறம் எங்கெல்லாம் ஒரிஜினல் தேன் கிடைக்குது அதை ரிசர்ச் பண்ணி பெட்டி முதல்ல வச்சிருந்தோம். பெட்டி வந்து நமக்கு பறந்துருச்சு. பெட்டி வந்து எல்லாருக்குமே முதல்ல பறந்துடும். போக போக தான் கத்துக்குவாங்க. திரும்ப பெட்டி வாங்கி வச்சு தான் கத்துக்க முடியும். அந்த தேனிக்கு வந்து அங்கே உணவு கடைகள்லாம் அது பறந்துடும். தேனி பறந்துடும். பறந்தப்பறம் நமக்கு எதிர்த்து ஒரு கஸ்டமர் வந்து ஒரிஜினல் காட்டு தேன் ஆர்டர் கொடுத்தாரு, 10 கிலோ. அவருக்கு வேணும்னு சொல்லி கேட்டார். இப்போ அவருக்காக வேண்டி நம்ம ஊட்டியில் ஒரு இடத்துல எடுத்து கொடுத்தோம். அப்போ எடுத்து கொடுக்கும்போது தான் நான் சின்ன வயசில் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 20-30 வருஷம் கழிச்சு அப்போ ஃபஸ்ட்டு ஒரிஜினல் தேன் நான் சாப்பிட்றேன். நான் சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. நான் 5வது 6வது படிக்கும்போது சாப்பிட்ட டேஸ்ட் அப்படியே வந்து எனக்கு ஒரு 40 கிலோ எக்ஸ்ட்ரா வாங்கி என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் விற்றேன். ஒரே மாதத்தில் அந்த ஃபஸ்ட்டு மந்த்தே எங்களுக்கு 50 கிலோ சேல்ஸ் ஆச்சு. ஒரே மந்த்தில்? ஆமாம், எந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சாலும் ஃபஸ்ட்டு மாதத்தில் 50 கிலோலாம் சேல்ஸ் ஆகாதேன்னு எங்களுக்கு ஆச்சு. அது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டியில் பார்த்தீங்கன்னா குறும்பர்கள் அப்படின்ற ஆதிவாசிங்க இருக்காங்க. நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா வரும் குறும்பர்கள். அவங்க பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னர்களோட பரம்பரைன்னு கூட சொல்கிறாங்க. அப்புறம் கூடலூரில் பார்த்தீங்கன்னா காட்டு நாயக்கன் அப்படின்ற ஆதிவாசிங்க இருக்காங்க. பழனியில் பார்த்தீங்கன்னா பள்ளியன் அப்படின்ற ஆதிவாசிங்க இருக்காங்க. ஒவ்வொரு ஊருக்கும் இந்த ஆதிவாசிகளோட குரூப்போட பேர் வந்து மாறும். அவங்க கிட்ட நம்ம நேரடியாக தேனை சோர்ஸ் பண்ணிங்கன்னா ஒரிஜினலாக கிடைக்கும். யார் பே பண்ணாலும் கிடைக்கும். சரிங்களா? இங்கே ரோட்டில் போகிறவங்கள்ட்ட வாங்குறது, பார்க்குறவங்ககிட்டலாம் வாங்குறது, சீப்பாக கிடைக்கிறவங்கள்ட்ட வாங்குறது, இப்படிலாம் பண்ணுறதுனால தான் தேன் வந்து ஒரிஜினலாக கிடைக்க மாட்டேங்குது. யார் போய் பள்ளியன் ட்ரைப்ஸை பார்த்து அவங்கள்ட்ட ஒரிஜினலாக தேன் வாங்கினாலும் ஒரிஜினலாக யாருக்கு வேணால் கிடைக்கும். எனக்கு தான் கிடைக்கும்ல, யாருக்கு வேணால் கிடைக்கும். ட்ரைப்ஸ் எல்லாம் வந்து டூப்ளிகேட்லாம் பண்ணுறதில்ல. எந்த ட்ரைப்ஸுமே தேனில் எந்த கலப்படம் பண்ணுறதுல அவங்களுக்கு பண்ணவும் தெரியாது. இனிமேல் தண்ணியில் ஊற்றுற டெஸ்ட் எந்த டெஸ்ட்டுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்க சிரிக்கிறாங்க இதை கேட்டால். அவங்களுக்கு எல்லாம் ஒன்றும் தெரியாது. அவங்க தான் எடுத்து சேல்ஸ் பண்ண சாப்பிட்றது. சேல்ஸும் பண்ண மாட்டாங்க. போய் ரெக்வஸ்ட் பண்ணால் தான் எடுத்து கொடுப்பாங்க. அது வேறையோ? ஆமாம், போய் ரெக்வஸ்ட் பண்ணணும், உடனே எடுத்துட மாட்டாங்க. இன்னைக்கு போய் எனக்கு ஒரு 200 கிலோ வேணுங்க தேன் எடுத்து கொடுங்க, ஒரு 1 week 10 days டைம் கேட்பாங்க. அப்புறம் அடுத்த வாரம் வர சொல்லுவாங்க. அவங்க வசதிக்கு தான் போய் எடுப்பாங்க. திடீர்னு அவங்க தோணுமா போய் எடுப்பாங்க. அவங்க சுதந்திரமாக வாழ்றாங்க, நம்மள மாதிரி கிடையாது. 9 to 5 ஜாப், பணத்துக்காக வேலை செய்யறது அதெல்லாம் கிடையாது. பணம் வாங்கிக்குவாங்க. தேனை நம்மள்ட்ட கொடுக்கும்போது ஒரு அமௌண்ட் வாங்கி கொடுப்பாங்க. 1 கிலோக்கு இவ்வளோ வாங்கி டிமாண்ட் பண்ணி வாங்கிடுவாங்க. 1 கிலோக்கு இவ்வளோ வேணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணி வாங்கி இப்போ இன்னைக்கு இருக்க என்ன ரேட்டோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு போய் தேன் வேணும் எடுத்து கொடு அப்படின்னா சரிங்க ஐயா எடுத்துறேன்னு போய் எடுத்துட மாட்டாங்க. அந்த மாதிரி பழக்கம் அவங்கள்ட்ட கிடையாது. அதே மாதிரி தேனை மலையிலேருந்து கொண்டு வந்து ஊட்டி பூரா அவங்க வித்துட்டு இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஊட்டியில் எங்கேயுமே ஒரு ட்ரைபல் கூட பார்க்க முடியாது தேனை வச்சு வித்துட்டு இருக்கிறது. சரிங்களா? எல்லாமே டூப்ளிகேட் விற்கிறவங்க அந்த அடையாடையாக வச்சு கொண்டு வித்துட்டு இருப்பான். ட்ரைபல்ஸ் ரோட்டில் நின்று விற்கிறதே பார்க்கவே முடியாது. நீங்கள் நம்ம போய் அவங்க கிராமத்துக்கே போய்
அந்த ஊருக்கே போய் அந்த அட்டிக்கே போய் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டால் மட்டும் தான் டைம் வேணும்னு அவங்க சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் வச்சுருப்பாங்க. டைம் கேட்டு இந்த சீசன் தான் கிடைக்கும். இப்போ போய் கேட்டீங்கன்னா தேனே இருக்காது டிசம்பர் மாதம். அவங்க 2 மாதமாக கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணி ஓரளவுக்கு தேன் வச்சுருக்கோம். அங்கே கடைங்களுக்கு கொடுக்குறது நிறுத்திட்டு கஸ்டமர் மட்டும் கொடுக்குறதுனால ஓரளவுக்கு தேன் இருக்குது எங்கள்கிட்ட. இப்போ ஒரு கொஞ்சம் கொஞ்சம் மாதத்துக்கு இப்போ நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சதுனால கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் ஆளுக்கு ஒரு 10 கிலோ 20 கிலோ கலெக்ட் பண்ணால் 100 கிலோ வந்துடுது. அந்த மாதிரி வச்சிருக்கோம். இப்போ நீங்கள் ஒரு ஜனவரி 15க்கு மேலே சீசன் ஸ்டார்ட் ஆகும். ஊட்டியில் பார்த்தீங்கன்னா மே மாதம் சீசன் ஸ்டார்ட் ஆகும். ஊட்டியில் நீங்கள் மே மாதம் போய் அந்த ஆதிவாசிகளை பார்த்தீங்கன்னா தேன் கிடைக்கும். சரிங்களா? அந்த மாதிரி பாலப்பு வந்து 425 ஒரு இன்க்ளூடிங் கொரியர். மலத்தேன் வந்து 280 இன்க்ளூடிங் கொரியர். இந்த பாட்டில் உங்கள் வீட்டுக்கே வந்துடும். அந்த அணி வந்து அடையோட எங்களுக்கு தர முடியுமா? தர முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் சீசன், நான் ஆல்ரெடி சொன்ன ஆஃப் சீசன் தானே. அடை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தேன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கிடச்சிட்டு இருக்குது, ஏதோ கஸ்டமர் தேவைக்கு அளவு கிடச்சிட்டு இருக்குது. இந்த அடையெல்லாம் பார்த்தீங்கன்னா எதர்ச்சியாக ஒரு 3 days 2 days முன்னாடி சொல்லி வச்சிருந்தா கிடச்சிது. இதுங்களா? இது இப்போ ஆல்ரெடி இதெல்லாம் புக்கிங் இருக்குது. இது போயிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிப்ரவரிக்கு மேலே அடை ரெகுலராக கிடைக்கும். ரெகுலராக கிடைக்கும். ஓகே. ஆக்சுவலி நீங்கள் அடையோட சேர்த்து கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணுவீங்க? பண்ணுறோம். அடையோட பண்ணுறோம். அடையோட கொஞ்சம் ½ kg பார்த்தீங்கன்னா 950 வரும் அடையோட. ஏன்னா பேக்கிங்கே ஒரு 200 போயிடும். இந்த அடையை நல்லா பேக் பண்ணணும். இது தனியாக பாக்ஸு எல்லாம் போட்டு பேக் பண்ணி அந்த மாதிரி கொடுத்தா தான் இங்கே ஹெவி. ஆமாம், உடையாமல் வரும் அடை. இன்னொன்று அங்கேருந்து அவங்க உடையாமல் எடுத்துறதுனால அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த வேக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மெழுகு அவங்க தனியாக விற்றுருவாங்க. எது? இந்த மெழுகு ஓகே. அவங்க சோப் செய்யறதுக்கு விற்றுருவாங்க. சோப்பு லிப்ஸ்டிக்லாம் செய்யறதுக்கு விற்றுருவாங்க. ஆதிவாசிங்க மெழுகு மொத்தமாக பி வேக்ஸ்னு சொல்லி விற்றுருவாங்க. ஓகே. இப்போ இந்த மெழுகோட காஸ்ட் அவங்களுக்கு போகுது, இந்த அடையோட கொடுக்குமோ நமக்கு. ஓகே ஓகே. சரிங்களா? புரியுது. அவங்க தேனை பொழிஞ்சு கொடுத்துட்டு மெழுகு எடுத்துக்குவாங்க. ஸோ மெழுகு காசு இதில் சேர்ந்து வரதுனால இந்த அடை நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா காசு தான் கொடுப்பாங்க. ஓகே. அவங்க கொடுக்குறது எக்ஸ்ட்ரா காஸ்ட்ல தான் அவங்க கொடுப்பாங்க. அப்புறம் இங்கேருந்து இங்கே வர காஸ்ட், அப்புறம் இது நம்ம பேக் பண்ணுற காஸ்ட்டு எல்லாம் சேர்த்து கொஞ்சம் இது எக்ஸ்ட்ரா தான் வரும். ஓகே ஓகே. ஆக்சுவலி நம்மளோட பிராண்ட் நேம் என்ன சார்? டிவைன் பீஸ். ஓகே கைஸ், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரிஜினல் தேன் வாங்கி நிறைய பேர் சாப்பிடணும் ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த மாதிரி ஒரிஜினல் தேன்லாம் எங்கேயும் கிடைக்கும் தெரியாது. நம்ம சார்ட்டை பார்த்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. ஆக்சுவலி ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். தேனும் பார்த்தீங்கன்னா 100% ஒரிஜினலாக தான் இருக்கும். இது டூப்ளிகேட் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். இவர் வேலையை விட்டு இந்த ஜாபே வேணாங்க, தேன் வைக்கிற அந்த வியாபாரமே வேணான்ட்டு போயிடுவார். ஏன்னா அந்தளவு தைரியமாக சொல்கிறாங்கன்னா இது 100% ஒரிஜினலாக தான் இருக்கும். வேணும்னா ஆர்டர் பண்ணிங்க. வெப்சைட் லிங்க்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுலேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இவங்களோட வெப்சைட் இருக்குது, அதுலேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க. ஆல் ஓவர் இந்தியா டெலிவரியும் கொடுத்துருவாங்க. நம்ம சேனல் வச்ச ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்லாக வீடியோ பார்க்கணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இதுமாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.